விமானம் என்பது இப்போது தவிர்க்க முடியாத நமக்கெல்லாம் பயணம் செய்கின்ற அற்புதமான ஒரு விஷயம். ஆனால் இந்த விமானம் என்பது பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பாகவே நாம் பயன்படுத்தியிருக்கின்றோம் என்பது உண்மை. கம்பர் தன்னுடைய உவமையிலே மிக அழகாக இதனை சொல்கின்றார். இந்துக்கள் பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பாகவே விமானத்தை பயன்படுத்தி இருக்கின்றோம். ஒரு விமானம் எவ்வாறு மேல் எழும்ப வேண்டும், எவ்வாறு தரையிறங்க வேண்டும் என்பவற்றை மிகவும் தெளிவாக கூறியுள்ளார்கள் நம்முடைய முன்னோர்கள். உதாரணத்திற்கு 1000 ஆண்டுகளுக்கு முன்னரே வானூர்தி எப்படி பறக்க வேண்டும் என்று கம்பர் தன்னுடைய கம்பராமாயணத்திலே மிக அழகாக குறிப்பிட்டிருக்கின்றார். உண்மையிலேயே இது மிக மிக வியப்பான ஒன்றுதான். ஏனென்றால் ஆரம்பத்திலே மேலை நாடுகளிலே வானூர்திகள் உருவாக்கப்பட்ட போது அதை எப்படி பறக்க வைப்பது என்று தெரியாமல் நிறைய பேர் மாண்டு போனார்களாம். சிலர் மலைகளின் உச்சியிலே ஏறி அங்கிருந்து குதித்து பறக்க வைக்க முயன்றனர். ஆனால் 1000 ஆண்டுகளுக்கு முன்னர் வானூர்தி எப்படி பறக்க வேண்டும் என்று கம்பர் மிக அழகாக குறித்திருக்கின்றார். மண்ணின் மேல் அவன் தேர் சென்ற சுவடு எல்லாம் ஆய்ந்து விண்ணில் ஓங்கிய ஒரு நிலை மெய்யுற வெந்த புண்ணில் ஊடு ஒரு வெல் என மனம் மிக புழுங்கி எண்ணி நாமினி செய்வது என்ன இளவலே. கம்பராமாயணத்திலே வருகின்ற ஒரு அருமையான காட்சிதான் இது. இதனுடைய விளக்கம், ராவணன் விமானத்திலே சீதையை கவர்ந்து கொண்டு போய்விட்டான். ராமரும் தம்பியும் தேடி போகிறார்கள். ராவணனின் விமான சக்கரங்கள் மேலே உருண்டு சென்ற அடையாளங்கள் தெளிவாக தெரிகின்றது. அதை பின்பற்றி செல்கின்றார்கள். ஆனால் போக போக தெளிவாக தெரிந்த அந்த சக்கர சுவடுகள் தெளிவில்லாமல் ஆகிவிடுகின்றன. மண்ணிலே பட்டும் படாமலும் தெரிகின்றது. ஒரு கட்டத்துக்கு மேல் விமானத்தின் சுவடுகளே இல்லை. ஆம், விமானம் ஓடுபாதையிலே ஓடி வானத்திலே எழுந்து போய்விட்டது. எவ்வளவு துல்லியமாக விளக்கியிருக்கின்றார் என்று பாருங்கள். வானூர்திகள் ஓடுபாதையிலே ஓடி வேகம் எடுத்து புவியீர்ப்பை முறித்த பின் தான் மேலே எழ முடியும் என்ற விஞ்ஞான விளக்கம் சோழர் காலத்து கவிஞனான கம்பனுக்கு எப்படி தெரிந்திருந்தது? வானூர்தி பறப்பதை அவர் நேரில் கண்டாரா? இல்லை, அது தொடர்பான ஏடுகள் அந்த அறிவை வழங்கினவா? அப்படியென்றால் தாடியும் ஜடாமுடியும் கொண்டதாக சித்தரிக்கப்படுகின்ற சங்கப்புலவர் கூட்டத்திலே வானூர்திகளை வடிவமைக்கும் திறன் தெரிந்த பொறியாளரும் இருந்தார்களா? மேற்கண்டவை அனைத்தும் நமது இந்து அரசர்கள் ஆதிகாலத்திலேயே விமானத்தை பயன்படுத்தியதை நேரில் பார்த்து அனுபவ அறிவாக இருந்திருக்கின்றது. இதனை கம்பர் மிகவும் நயம்பட அருமையாக தனது கவித்திறன் மூலம் வெளிப்படுத்தியதை பார்க்கும்போது நம்முடைய சனாதன இந்து தர்மம் என்பது அறிவியலும் ஆன்மீகம் கலந்ததுதான் என்பது யாருமே மறுக்க முடியாது. இது மட்டுமல்ல, பூமி உருண்டை என்று சமீபத்திலே கிட்டத்தட்ட ஒரு 600 ஆண்டுகளுக்கு முன்பு தான் கண்டுபிடித்தார்கள் என்று கூட சொல்லுகின்றார்கள். ஆனால் நம்முடைய பெருமாள் எடுத்த அவதாரங்களிலே முக்கியமான அவதாரமான அந்த அவதாரம் வராக அவதாரம் அந்த பூமி பந்தை தாங்கி இருக்கின்றது. இது எத்தனையோ காலத்துக்கு முன்னால் இந்த சிற்பங்கள் வடிவமைக்கப்பட்டது. அப்போது அவர்களுக்கு எப்படி தெரியும் இந்த பூமி உருண்டை என்பது? ஆகவே இப்போது கூட நீங்கள் கோவிலிலே சென்றால் பார்க்கலாம். ஆகவே நம்முடைய இந்து தர்மமானது அறிவியலையும் ஆன்மீகத்தையும் ஒருங்கே கொண்டு சென்றது என்பதிலே எந்தவிதமான ஐயமும் இல்லை. ஆகவே இப்படிப்பட்ட அற்புதமான ஒரு இந்து தர்மம் உலகத்துக்கு வழிகாட்டுகின்றது என்று எண்ணும்போது மிகவும் வியப்பாகவும் சந்தோஷமாகவும் இருக்கின்றது. நன்றி, வணக்கம்.